வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜய் துரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கி 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவினுடைய பணவீக்கம் 4% இருக்குது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் விலைவாசி கட்டுக்குள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ வருமான வரியில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, 50,000 75,000 நிலையான கழிவு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் புதிய வருமான வரி திட்டத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு உயர்த்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் புதிய வருமான வரியில் பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரை சம்பளம் பெற்றாலும் வரி கிடையாது. 3 லட்சம் முதல்ல 7 லட்சம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5% வரி, 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரி 10% வரி வருமான வரி கட்டணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10 லட்சம் முதல்ல 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்க 15% வரி கட்டணும். 12% முதல் 15 லட்சம் வரை சம்பாதிக்கிறவங்க பார்த்திங்கன்னா 20% வரியை கட்டணும். 15 லட்சத்துக்கு மேலே சம்பளம் பெற்றால் 30% வரியை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்னென்ன முக்கிய அம்சங்கள் 2024 பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டம் போடப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக விவசாயத்துறையில் டிஜிட்டல் புரட்சியை செய்ய கட்டமைப்புகள் தயார் நிலையில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 32 தோட்டக்கலைகளில் 109 வகையான அதிக மகசூல் தரும் பயிர்களை அறிமுகப்படுத்துறதா சொல்கிறாங்க. தானியம் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ விவசாயத்துறைக்கு 1.52 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீகார் மாநிலத்தில் மட்டும் 3 அதிவேக சாலை திட்டங்கள் செயல்படுத்த திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆந்திரா வளர்ச்சிக்கு 15,000 கோடி நிதி உதவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திராவில் நதி நீர், சாலை மேம்பாடு என பல்வேறு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திராவுடைய வளர்ச்சிக்கு 15,000 கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் பெங்களூர் பாதுகாப்பு தளவாட தொழில்நுட்ப தடம், தொழில் வழி தடம் திட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாரில் விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க கூடுதல் நிதியை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துக்கு கீழே இந்த ஆண்டு 1 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முத்ரா கடன் திட்டத்தின் கீழே 10 லட்சம் கடன் கொடுக்கறதுல 20 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமா கடன் கொடுக்கறது மூலமா சிறிய தொழில் பண்ணுறவங்க அவங்களுடைய கடன் அதிகமாக கொடுக்கறதுனா ஒரு பிஸ்னஸை நல்லா மேன்மைப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல ஒரு தொகையை கொடுக்குறாங்கன்றது ஒரு சிறப்பான விஷயம். அப்புறம் அது என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி கடனை முழுசாக சரியாக கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக அதிகரித்து கொடுப்பாங்க. சரியாக அமௌண்ட்டு கடனை சரியாக திருப்பி செலுத்தினவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்புறம் வந்து ஊரக வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.66 லட்சம் கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நியாய விலை கடை மூலமாக ஏழை மக்களுக்கு தானியம் வழங்கும் பிரதமர் கரீப் அன்ன யோஜனா திட்டம் வந்து 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதன் மூலம் வந்து 80 கோடி மக்களுக்கு உணவு தானியம் வந்து வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக பட்ஜெட்டில் வந்து 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்களுக்காக பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திராவுக்கு வந்து 15,000 கோடி வந்து, பீகாருக்கு 26,000 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வீடுகளின் மேலே சூரிய ஒளி தகடுகள், சோலார் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சோலார் பேனல் வந்து 1 கோடி வீடுகளுக்கு வழங்கும் வகையில் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் வந்து 300 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வந்து கிடைக்கும் நிலை உருவாகும். சோலார் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இலவச மின்சாரம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் பேனல் யூஸ் பண்ணி நம்மளுடைய வீட்டு தேவைக்கான மின்சாரத்தை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களுக்கு வந்து 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து இந்தியாவில் உள்ள 100 பெருநகரங்களை வந்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் திட்டங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிய வகை கனிம உற்பத்திக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் மூலமாக வந்து நகர்ப்புறங்களில் வந்து 1 கோடி வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை விசாகப்பட்டினம் இடையே வந்து அதிவிரைவு சாலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் PCDA பிரிண்டட் சர்க்கியூட் டிசைன் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் மொபைல் சார்ஜர்களுக்கான அடிப்படை சுங்க வரி 15% வந்து குறைக்கப்படுறதா வந்து சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 10 ஆண்டுகளில் விண்வெளி பொருளாதாரம் 5 மடங்காக விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த இலக்கை அடைய வந்து 1000 கோடி மூலதன நிதி நிறுவப்படும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் PDCA பிரிண்டட் சர்க்கியூட் டிசைன் அசம்பிளியை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுனால மொபைல் ஃபோனுடைய விலைகளை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார்ஜருடைய விலையும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிளைமேட் மற்றும் மிட்டிகேஷன் வந்து திட்டங்களுக்கு வந்து சிறப்பு கொள்கை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனுடைய விலை குறையும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பட்ஜெட்டில் வந்து சில மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுடைய சுங்கவரி குறைக்கப்படும். சார்ஜர்கள் மீதான சுங்கவரியும் வந்து 15% குறைக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி 6% குறைக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. 25 முக்கியமான கனிமங்களுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. எதனுடைய விலை அதிகரிக்கும் பார்க்கலாம். அம்மோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரி வந்து 10% அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்காத பிளாஸ்டிக்கான சுங்கவரி வந்து 25% வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. பங்கு சந்தையில் ஓராண்டுக்கும் குறைவான முதலீடுகள் மீதான வரி வந்து 15% 20% உயர்த்தப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில வகையான தொலைத்தொடர்பு உபகரணங்களுக்கு சுங்கவரியை வந்து 10% 15% அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இதனால தொலைத்தொடர்புக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான டிவைசஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேலைவாய்ப்பு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து 1000 ஐடிஐகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய முன்னணி நிறுவனங்கள் 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து வேலைவாய்ப்புகள் பெருக்கும் முடியும் சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டம் மூலமாக ஸ்கீம் மூலமாக 12 மாதங்களுக்கு பயிற்சி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த திட்டத்தின் போது வந்து ஊக்கத்தொகையாக வந்து 5,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 கோடி இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சி மற்றும் வேலை வழங்கும் வகையில் வந்து புதிய கொள்கை வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை மற்றும் திறன் மேம்பாடு பயிற்சிக்காக 2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்முறையாக வந்து வேலைக்கு செல்வோருடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக ஊக்கத்தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மாத சம்பளத்தை வந்து EPF அக்கௌண்ட் மூலமாக 3 தவணைகளாக வந்து புதுசாக வேலை சேருபவர்களுக்கு வந்து வழங்கப்படுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால 210 லட்சம் புதிதாக சேருகின்ற இளைஞர்களுக்கு இந்த திட்டம் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கல்வி திட்டங்கள் எஜுகேஷனுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.48 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி பெற வந்து 10 லட்சம் வரையிலான கடன் உதவிக்கு வந்து அரசு நிதி உதவி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் வரையில வந்து அரசு வந்து நிதி உதவி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவோச்சர்கள் மூலமாக இந்த உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் வந்து மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் கடன் தொகையில் 3% வந்து வட்டி மானியத்துடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க. இது ஒரு எஜுகேஷன் வந்து நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி கடன் கொடுத்து நம்மளை வந்து மேலே படிக்க வைக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அமௌண்ட்டும் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குது. ஸோ இது தவிர வந்து திறன் மேம்பாட்டு துறைக்காக பல திட்டங்களை நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா 400 மாவட்டங்களில் வந்து காரிஃப் பயிர்கள் குறித்து டிஜிட்டல் சர்வே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கிஷான் கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் துறைக்கு வந்து 1.52 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இறால் இனப்பெருக்க மையங்களின் கட்டமைப்பு நிதி வந்து உதவி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக மகசூல் மற்றும் காலநிலை மாற்றத்தை வந்து தாங்கும் வகையில் 32 விவசாய பயிர்களில் வந்து 109 ரகங்கள் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் விவசாயம் மற்றும் தோட்டக்கலைத்துறை வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகைகளுக்கான வரி, அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி 6%, பிளாட்டினம் மீதான சுங்கவரி வந்து 6.5% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீகார் ஆந்திராவுக்கு திட்டங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு வந்து பூர்வோதயா என்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகார் மாநில வளர்ச்சிக்காக 26,000 கோடி வந்து ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து 3 விரிவு வழிச்சாலை வந்து பீகார் வழியாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்சர் மாவட்டத்தில் வந்து கங்கா ஆற்றின் மேலே வந்து புதிய பாலம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 வழிச்சாலையாக வந்து அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. நாலந்தா சுற்றுலா மையத்தை மேம்படுத்த நிதி உதவி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீகாரில் வந்து ஏற்படும் சேதம், பயிர் பாதிப்புகளுக்கே உரிய திட்டங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பற்றி எதையுமே பேசலை. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே துறையை பற்றி வந்து எதையுமே வந்து சொல்லலை இந்த பட்ஜெட்டில். இதுதான் ஒரு பீசு பொருளாக வந்து மாறி இருக்கு. ரயில்வே துறையை பற்றியும் வந்து பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலை. தமிழ்நாட்டை பற்றியும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் வந்து பட்ஜெட்டில் வெளியாகலைன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.